Happy birthday to you. நான் போறது 12 மாசம். எனக்கு 6 மாசம். அப்புறம் எப்படி இன்னைக்கு எல்லாம் பியா கொண்டாங்க. மாலை போட்டான்னு கேளு. அது பையன் பர்த்டே. சரி மணி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஓகே. You are long live. Your son. ஓகே. குரு பிரம்மா குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாஸ்தா பரம்பிரம்ம அமாம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவ்விக்னம் குருவே தேவே சர்வகாரிய சர்வதா சாலே விநாயகர் பெருமானை வணங்கி மற்றும் நல்ல பசங்க பேசுறீங்க. எங்க விசில் வச்சிருந்தீங்க? அத பேச மாட்டேங்க. இவளே எங்க ஓபறா. ஹாய் முர்ரா. அவ்வளவுதான். பத்தே இல்லையா? வந்த வினையும் வந்த வினையும் இனிமேல் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்குமே நெஞ்சம் செந்திலகர் சேவகா என்று உன் திருநீர் அணிவார்க்கு அது மேலே வராது வினை அதாவது தேவசேனாதிபதி முருகபெருமான் அவரையும் வணங்கி மற்றும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு மாறாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவு நீளாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் ஆயாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாய்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரடு ஊட்டு கண்டாய் அலையாயி அறிதுயரம் ஆயனன் ஆதிகட ஊரின் வாய்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அபிராமி புத்தவளே பிணம்பது நீங்கையும் புத்தவண்ணம் காத்தவளே பின் கிறந்தவளே கண்டனுக்கு முத்தவளே என்றும் மூவாவிந்தற்கு இளையவளே மாத்தவளே உண்மை என்று மற்றோர் தெய்வம் வந்திருக்கிறது. ஆமாங்க
அந்த மகாசக்தி அன்னை அபிராமியை வணங்கி மற்றும் ஐயனார் பூரணி பொருட்களை சமேதர்களை வணங்கி மற்றும் கிராம தேவதைகளை வணங்கி அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் உப தலைவர் வார்டு உறுப்பினர் கடைக்காரர் நாட்டாமை ஊர் முக்கியஸ்தர்கள் அறிவில் சிறந்த பெரியோர்கள் அனைத்து குருமார்களை வணங்கி ஆத்து சபை 101 101ஆம் புலவர் புத்தமல தண்டா திருவே 10,000 தாதா கோடிக்கு ஒருவர் என்கின்ற அவ்வை பிராட்டியில் சொல்லியிருக்கிறோம். பெருத்த சபை என்பாக வந்தீங்களே நான் யார் எப்பேர் விளக்கம் மகாராஜா எனக்கு தெரியல போதாது சபைக்காக தெரிய வேண்டும் நீங்களே சொல்ல வேண்டும். மேற்படி என்னுடைய பணலங்கமடியான இந்த புதுப்பாடத்தை சேர்ந்த கல்வராயன் பேராசிரியர் நாடக ஆசிரியர் தன்னிலேச துரையானனுக்காகவும் புதுப்பாடத்தை சேர்ந்த நாகராஜுக்காகவும் 50 லட்சம் அவர் குடும்பத்தில் 50 துணைந்து எந்த ஒரு குறைவரம் 15 பேசியும் மேற்படி என்னுடைய பணலங்கமடியான துணுக்குப்பாத்தை சேர்ந்த ஐயனார் சொல்லக்கூடிய அண்ணார்கள் எனக்காக 20 ரூபாயும் ஐயனார் அப்பனுக்கு 100 ரூபாயும் கொடுத்துள்ளார். அவர் குடும்பத்தில் 50 துணை இருந்து எந்த ஒரு குறை வராமல் 15 பேஜியம் முடியல. காசு போட்டீங்களா? நீதான் போட்டு வரணும். நீ போட மாட்டியா? உட்காந்து அதாவது 14 உலகம் மேலே 7 உலகம் கீழே 7 உலகம் மத்தியமும் அவனியாக 56 தேசங்கள் அத்தி அருணம் அவந்தி கலிங்கம் காந்தாரம் கேரளம் கொச்சம் குருகுலம் சினம் சிந்து சிங்களம் சோயம் வல்லவம் பாண்டியம் மச்சம் மலாடம் மங்கம் மங்காளம் பிராடம் சொல்லக்கூடிய அவனியாக 56 தேசத்திற்கும் சிறப்புற்று வாங்கிய நீர்வளம் நிலவளம் பார்வளம் சேவலம் அனைத்து விதமான வளங்களும் நிறைந்த ஆரியப்பூ தேசத்தை 6 கடமை நீதி தவறாமல் ஆட்சி செய்து வரக்கூடிய ஆரியப்பூ மன்னன் ஆரியப்பூ மன்னனுக்கு ஆரியப்பூ மன்னன் நியாயம் நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஈவு இரக்கம் தயவு தாட்சண்யம் என்று சொல்லக்கூடிய அறநெறி தர்மத்தோடு இந்த நாட்டை சீரும் சிறப்புமா ஆட்சி செய்து வருகிறார். அதாவது மக்களுக்கு எல்லாமே தெய்வ சிந்தனை தான் இருக்கும். ஆமா உண்மைதாங்க. மக்களுக்கும் சரி மன்னனுக்கும் சரி எல்லாம் ஆபத்தமான பேரு. அதனால இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து உயிர் ஜீவராசிகளையும் வணங்கி மீண்டும் என் கதையை சொல்லுங்க. அப்படி அதாவது அன்னத்துளசி அன்னத்துளசியை மணந்து ஜெகபோக இன்பங்களை அனுபவித்து என்ன உங்களுக்கு
அண்ணா துளசியை பொண்டாட்டி பேர் அண்ணா துளசியை மணந்து ஏன் சண்டைக்கு வர அண்ணா துளசி அண்ணா துளசியை மணந்து அண்ணா துளசியை மணந்து ஜெகமாக இன்பங்களை அனுபவித்து நீண்ட காலம் ஆகிய சந்தானம் எனக்கு என்ன அப்புறம் பொண்டாட்டிங்க மகாராஜா தப்பா நினைக்காது உனக்கு புள்ள இல்லைன்னா ஆம்பளை புள்ள இல்லைன்னு அர்த்தம் உன் பொண்டாட்டிக்கு புள்ள இல்லைன்னா பொம்பளை புள்ளன்னு அர்த்தம் பொண்டாட்டிக்கு ஆம்பளை புள்ள பிறக்காதா சொல்லுவாங்கடா ஊர்ல ஒவ்வொரு நாளும் இறைவனை வைத்து அல்லு பகல் 60 நேரமும் அந்த ஆண்டவனையே நாம் தியானம் செய்து அந்த ஆண்டவன் அருளால் எனக்கு ஒண்ணு என்ன ஒண்ணு கடையும் கருவாச்சி கட்டுப்பாடு கடையும் கருவாச்சி இன்னும் ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு மந்திரியா இருந்தா ஆமாங்க இது 3 இருக்கும் நான் எனக்கு ஒண்ணே ஒண்ணு இருக்கு பெண்கள் ஓஹோ பெண் பிள்ளை உண்டு சரிங்க மனைவி அண்ணன் துளசியா ஆமாங்க என் பொண்ணு பேரு என்ன தெரியுமா ஆரியமாலை ஆரியமாலா ஆமா ஆரியமாலை ஆரியமாலை ஆரியமாலா ஆமா அதாவது நாடு 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 வந்து ஆரியப்பூ தேசம் ஆரியப்பூ மன்னன் அண்ண துளசி ஆரியமாலை கைவிடுங்க ஒன்றை போல் என்ன பண்ற அற்புதங்க என்ன இப்படி ஆடு வருதுங்க அன்பை வளர்ப்பது கல்வி கோபலாபுரத்தை சேர்ந்து மணிகண்ட சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் ஆளுநர் சூரியகாக குறிப்பிட்ட 100 வந்துட்டியா சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் சூரியகாக குறிப்பிட்ட 100 லட்சம் ரூபாய் வைத்து அவர் குடும்பத்தில் 510 இருந்து 2வது குறைவான 15 பேச்சு மேற்படி சேர்ந்த சூர்யா அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த நாகராஜ குறிப்பிட்ட 100 லட்சம் ரூபாய் வைத்து அவர் குடும்பத்தில் 510 இருந்து 2வது குறைவான 15 பேச்சு ஆரியப்பூ மன்னன் அண்ணா துளசி ஆரியமாலா நாடு படுத்தோம் மன்னர் படுத்தோம் மனைவி படுத்தோம் அதாவது மகள் படுத்தோம் எப்படி இருக்கு பாத்தியா அன்பே கடவுள் அப்படி அதாவது ஒரே ஒரு பெண் குழந்தை அதாவது பெண்களுக்கு எத்தனை பருவம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 இலக்கணம் 96 தத்துவம் 18 புராணம் 24 யாகம் 32 நிகண்டு வித்தை புத்தி கல்வி அத்தனையும் பயின்று பதி பருவம் பெண்களுக்கு எத்தனை பருவம் 7 பருவம் ஆமா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரில பெண் 7 பருவத்துல மடந்தை பருவம் 4ஆம் பருவம் மடந்தை பருவம் ஆமா வயசுக்கு வந்து போச்சு வயசுக்கு வந்துச்சுன்னா பேச மாட்டேங்க நான் மாலை போட்டிருக்கேன் எந்த சாமி அல்லா சாமிக்கு மாலை போடுறோம் நான் போடுவேன் நீ போடுவேன் இது என்ன சாமி இதுவா இது முருகர் சாமி முருகர் எத்தனை முகம் இது 5 முகம் ஏன் 5 முகம் போட்டேன் 5 முகம் போட்டா பண்டிகை சாப்பிடலாம்
எவனோ ஒரு போலியா எவனே சொல்லி போடுறான். ஆமா 5 முகம் போட்டா எதை வேணாலும் சாப்பிடலாம். ஆமா வேற ஏதாவது போட்டாதான் சாப்பிடலாம். அதனாலதான் மழலார் என்ன சொல்றாரு, ஒரு உயிரை கொன்று அது உயிரை போக்கி அந்த மாமிசத்தை நீ சாப்பிடுற. நீ செத்தா மண்ணுல பதிக்கிறான். அந்த மிருகம் அந்த ஆடு மாடு கோழி இது செத்தா வயிற்றுல பதிக்கிறது. இது சுடுகாடுங்கிறார் வளல. ஆமா அதனால மாமிசம் சாப்பிடுறது பெரிய பாவம் அப்படின்னு அவர் சொல்றாரு. மத்த ஒன்ன மாதிரி கோழி சாப்பிடலாம், 5 முகம் போட்டா சாப்பிடலாம். நீங்க சொல்லக்கூடாது. 2 வருஷத்துக்கு இப்புறம் தான் நீங்க சாப்பிடல. 2 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு போட. அது முன்னாடி சாப்பிடலையா? அது முன்ன சாப்பிடக்கூடாது. ஒரு ஒழுக்கத்துக்கு வந்துட்டா அப்புறம் தொடக்கூடாது. நானும் தொட மாட்டேன். இனிமேட்டு பாட்டு நீ அதை தாக்கி நீ போ. உன்னை மாட்டி விட்டா அப்படி 4 பருவம் மடந்தை பருவம் காலகாலத்துல எங்களுக்கு வயதாகி கொண்டே போய் காலகாலத்துல ஒரு திருமணம் செய்து பெற்ற பிள்ளையோட ஆமாங்க. அதனால அத ஒரு நல்ல ஆடவனை பார்த்து திருமணம் செய்து கொடுத்து அதுல ஒரு ஆண் குழந்தை பிறந்தா நமக்கு பின்னால இந்த நாட்டு ஆளுமை அது மனசுலயே ஒரு ஆசை. சரிங்க அப்படி இருக்கா. அதான் இந்த மகாராஜா வந்தார். ஆமா அவருடைய கதை மட்டும் சொல்றாரு. நாட்டு மக்களை பத்தி இவங்களுக்கு அக்கறை இல்லையா? அக்கறை இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா தேசிய விசாரணை சொல்ல நாயே கேட்க உடனே. ஆமா ஆமா தேசிய விசாரணை செய்யறேன். மகாலட்சுமி மாதிரி எம்பாரு கத்தப்படி போட்டு எப்படி பாத்தியா? ஆமாங்க அந்த சக்திக்கு அப்படிதான் இருக்கும். ஓஹோ அப்படி இருக்கா. மக்கள் சுவேட்சமாக வாழ்கின்றார்களோ எப்படி? மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்களிலும் வேதியர்கள் குற்றமற்ற வேதங்களை ஓதி 6 கால நித்திய பூஜை தவறாமல் நடக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அவோ புலியோ என் நீதியை மெச்சி ஒரே குளத்தில் ஒத்துமையாய் தண்ணீர் அருந்துகிறதா இல்லையா? சர்வமுக்கியம் சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய பாம்பு என் ஆக்கிரைக்கு உட்பட்டு
வகையுடன் இல்லாம ஒற்றுமையா ஒரே கிண்ணத்தில் பால் அருந்துகிறதா இல்லையா? கற்புடைய மதர் காலையில் எழுந்து ஸ்நானபானங்களை முடித்து கணவன் காலை தொட்டு வணங்கிய பிறகு தெருவில் விசாரணை செய்த எந்தவித குறையும் இல்ல. மக்களும் நாடும் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அதனால என் மனைவி அண்ணன் துளசி சொல்றேன். அண்ணன் துளசி இப்படியாக ஆதிப மகாராஜன் மனைவி விளங்க முடியாது. அண்ணன் துளசி அழைக்க அண்ணன் துளசி தர்பா துளசி நட்பா டிப்ரெஷன்